ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பேராசை பெரு லாபம். வழங்கியவர் ஆசிரியரான ஸ்ரீ கிரிதாரிதாஸ் அவர்கள். ஆன்மீகத்திற்கு பெரும் தடையாக இருப்பது ஆசை. அதிலும் பேராசை என்பது பௌதீகத்தில் இருப்பவர்களுக்கு கூட தீமை தருவதாக இருப்பதால் பேராசை பெரு நஷ்டம் என்னும் கூற்று வழக்கத்தில் உள்ளது. அவ்வாறு இருக்கையில் பேராசை எவ்வாறு பெரு லாபமாக இருக்க முடியும்? இந்த உலகம் நம்முடைய உண்மையான இல்லமாகிய வைகுண்டத்தின் பிரதிபிம்பமாகும். அதாவது இங்கு நாம் காண்பவை அனைத்தும் வைகுண்டத்தில் அதன் உண்மையான உருவில் களங்கமின்றி தூய்மையானதாக இருக்கின்றன. பிரதிபிம்பத்தின் காரணத்தினால் தான் இவ்வுலகில் நாம் பல்வேறு தீய குணங்களை காண்கிறோம். ஆன்மீக உலகில் எந்த குணமும் தீய குணம் அன்று. காமம், கோபம், பேராசை முதலிய தீய குணங்களை அவற்றின் உண்மையான நிலையில், அதாவது கிருஷ்ணருக்காக பயன்படுத்தினால் அவை நற்குணங்கள் ஆகின்றன. கிருஷ்ணர் சூரியனை போன்றவராக இருப்பதால் அவரை அணுகும் போது நம்மிடையே இருக்கும் எல்லா களங்கங்களையும் அகற்றிவிட்டு நல்லவற்றை மட்டும் அவர் கிரகித்துக் கொள்கிறார். ஸ்ரீராமருக்காக கோபத்தை வெளிப்படுத்திய ஹனுமானை இங்கே எடுத்துக்காட்டாக கூறலாம். மேலோட்டமாக பார்த்தால் கோபத்தினால் இலங்கையை எரித்த ஹனுமானின் செயல் தீய குணமாக தோன்றலாம். ஆயினும் அங்கே ராமருக்காக என்ற எண்ணம் மட்டுமே இருந்த காரணத்தினால் ஹனுமானின் கோபம் புகழத்தக்கதாகிறது. அதுபோலவே பேராசை என்னும் தீய குணத்தை எப்போது நாம் கிருஷ்ணரை நோக்கி முழுமையாக திருப்புகிறோமோ அப்போது அந்த பேராசையும் நற்குணமாகிவிடும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார், கிருஷ்ணரின் மீதான தூய அன்பு எளிதில் அடையப்படாதது. கோடிக்கணக்கான பிறவிகளில் நிறைய புண்ணியத்தை செய்தாலும் அது அடைய முடியாதது. ஆகவே அது எங்காவது எப்போதாவது கிடைக்கும் எனில் அதனை உடனடியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த தூய அன்பினை அவ்வாறு பற்றி கொள்வதற்கு நாம் ஒரு விலை கொடுத்தாக வேண்டும். என்ன விலை? லட்சமா கோடியா? இல்லை, லட்சமும் இல்லை, கோடியும் இல்லை. அந்த அன்பினை அடைய வேண்டும் என்னும் பேராசை மட்டுமே அதற்கான விலை. அந்த பேராசை மட்டும் இருந்தால் போதும். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவதை பேராசை என்று கூறுகிறோம். அதுபோலவே நம்மை போன்ற மோசமான கீழ்நிலை ஜீவன்கள் கிருஷ்ணருக்கான அன்பிற்கு ஆசைப்படுவது நிச்சயம் ஒரு மிக பெரிய பேராசையே. ஆயினும் இது தீய குணம் அன்று, நம்மிடையே இருக்க வேண்டிய நல்ல குணமாகும். இந்த பேராசை எந்த அளவிற்கு அதிகமாக உள்ளதோ அந்த அளவிற்கு நாம் கிருஷ்ணரை விரைவாக அடைவோம். ஆகவே பேராசை பெரு லாபம். கிருஷ்ணர் மீது பேராசை கொள்வோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.